முதல் வார்த்தை பச்சத். பச்சத் அப்படின்னா சேமிப்பு, சேவிங்ஸ், பச்சத். ரெண்டாவது வார்த்தை லம்பி அவதி. லம்பி அவதி. லம்பி அப்படின்னா நீண்ட, ரொம்ப லென்த்தான விஷயத்துக்கு வந்து லம்பி அப்படிம்பாங்க. அவதி அப்படின்னா காலம், டென்யூர். லம்பி அவதி, நீண்ட காலம். அடுத்து விகல்ப. விகல்ப அப்படின்னா விருப்பம். விகல்ப விருப்பம், ஒப்பீனியன், விகல்ப. அடுத்து ஜமா. ஜமாங்கிறது வந்து டெபாசிட். இந்த வார்த்தையை வந்து பில் பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பில் ஜமா கருதியா, பில் பே பண்ணிட்டேன். ஜமா அப்படிங்கிறதுக்கு பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டெபாசிட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் டைனமிக்காக ப்ளே ஆகும் இந்த வார்த்தை. ஜமா அப்படின்னா வைப்பு, அதாவது டெபாசிட். அடுத்து அதிகதம். அதிகதம் அப்படின்னா அதிகபட்சம். அதிகபட்சத்துக்கு அதிகதம் அப்படிம்பாங்க. அதிகதம், அதிகபட்சம். அடுத்து சால். சால் அப்படின்னா வருடம், இல்லாட்டா வருஷ அப்படிங்கிற வார்த்தையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து தமிழோட ரிலேட் ஆகிருக்கும். வருஷம், வருஷ. சால் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தை இருக்குது. சால் அப்படின்னா வருடம். பியாஜ் அப்படின்னா வட்டி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது வந்து பி. இதே பி, குச்சி பி போட்டோம்னா பியாஜ் அப்படின்னா வெங்காயம். ஸோ உச்சரிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன உச்சரிப்பு மாறினா கூட அது அர்த்தமே மாறிடும். பியாஜ் அப்படின்னா வெங்காயம், பியாஜ் அப்படின்னா வட்டி. அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? பி அப்படின்னு ஆரம்பிச்சிச்சுன்னா வட்டியை குறிக்கும், பியாஜ். பி, பியாஜ் அப்படின்னா வெங்காயம். ஸோ இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? அடுத்து திமாகி. திமாகி அப்படின்னா காலாண்டு, குவார்ட்டர். திமாகி, ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு முறை அப்படிங்கிறதுக்கு திமாகி அப்படிம்பாங்க. அடுத்து ஆன்ஷிக். ஆன்ஷிக் அப்படின்னா பகுதி, பார்ட் பேமெண்ட், பகுதி. ஆன்ஷிக், பகுதி. நிக்காஷி அப்படின்னா திரும்ப எடுத்துக்கலாம், திரும்ப பெறுதல். நிக்காஷி, திரும்ப பெறுதல். பவிஷ்ய. பவிஷ்ய அப்படின்னா எதிர்காலம். பவிஷ்ய அப்படின்னா எதிர்காலம். பவிஷ்ய கால் அப்படின்னா எதிர்காலம்னு அர்த்தம். இப்போது பிஎஃப் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, கர்மச்சாரி பவிஷ்ய நிதி சங்கடன், கர்மச்சாரி பவிஷ்ய நிதி சங்கடன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பவிஷ்ய நிதி அப்படின்னா வருங்கால வைப்பு, வருங்கால நிதி அப்படின்னு அர்த்தம். ஸோ பவிஷ்ய அப்படின்னா எதிர்காலம். அடுத்து காத்தா. காத்தா அப்படின்னா கணக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இந்த மெசேஜ் வந்திருக்கும், காத்தா புக் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். KHATHA, காத்தா புக் அப்படின்னா கணக்கு புஸ்தகம். அவங்க பண்ணுற பிஸ்னஸில் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காத்தா புக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதை வந்து சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் இதில் மெயின்டைன் பண்ணுங்கள். காத்தா புக் அப்படின்னா கணக்கு, கணக்கு புத்தகம். காத்தா அப்படின்னா கணக்கு. அடுத்து நிவேஷ். நிவேஷ் அப்படின்னா முதலீடு. நிவேஷ் அப்படின்னா முதலீடு. அடுத்து சுரக்ஷித். சுரக்ஷித் அப்படின்னா பாதுகாப்பான. சுரக்ஷித், பாதுகாப்பான. சுவிதா. சுவிதா அப்படின்னா வசதி, ஃபெசிலிட்டி. சுவிதா அப்படின்னா வசதி. சரள். சரள்னா எளிமை. அவர் ரொம்ப சரளமாக பேசுகிறாரு, சரளமாக பேசுகிறாரு அப்படின்னா ரொம்ப எளிமையாக பேசுகிறாரு. சரள் அப்படின்னா எளிமை.
அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வார்த்தை சரளமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அவர் ரொம்ப சரளமாக பேசுவார் அப்படின்னா அவர் ரொம்ப எளிமையாக பேசுவார் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. அவர் நல்லா கண்டினியூஸாக நல்லா பேசுவார் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. சரிங்களா? சரள் அப்படின்னா எளிமை.